ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் ஈரானை தாக்குவதற்கு தற்பொழுது முழுமையாக தயாராகிவிட்டது. ஈரான் என்ற பெயரை கேட்டாலே இஸ்ரேலுக்கும் அதன் நேச நாடுகளுக்கும் தற்பொழுது மிகப்பெரிய கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தவரை இஸ்ரேல் ஒரு சிறிய தேசமாக இருந்தாலும் அதன் பின்னால் முழு மேற்குலகும் அமெரிக்காவும் நிற்கின்றது. இரண்டு நாடுகளும் பசிபிடித்த சிங்கங்கள் போல தற்பொழுது யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருப்பதாக மேற்குலக செய்திகள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. உண்மையில் இஸ்ரேல் ஈரானை நிஜமாகவே தாக்கப் போகிறதா, இல்லை ஒரு சுத்த களவாணித்தனமான ஒரு செய்தியா இது என்று தற்பொழுது பலரும் சிந்திக்கின்ற அளவிற்கு நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது தோல்வியடைந்த நிலையை எட்டியிருக்கின்றது. இதன் காரணமாக இஸ்ரேல் ஃபுல்லாக யுத்தத்துக்கு தயாராகிவிட்டதாக அங்கிருந்து கிடைக்கின்ற உறுதியான தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவசரமாக அமெரிக்கா மத்திய கிழக்கில் உள்ள தனது படைகளை மிக வேகமாக வெளியேறுமாறு உத்தரவிட்டிருக்கின்றது. குறிப்பாக ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்க படைகள் தற்பொழுது வெளியேற தொடங்கி இருப்பதாகவும் உறுதிகரமான தகவல்கள் தற்பொழுது அங்கிருந்து ஊடகங்களில் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது. முதல் தடவையாக ஈரானும் இஸ்ரேலும் நேரடியாக மோதுவதற்கு தயாராகி கொண்டிருப்பதாகத்தான் தற்போதைய கள நிலவரங்கள் தெரிய வருகின்றது. இந்த இரண்டு நாடுகளை பொறுத்தவரை சர்வதேச மேடையில் ஒருபோதும் இவர்கள் நண்பர்கள் என்ற வரையறைக்குள் நின்றதே கிடையாது. ஈரானை பொறுத்தவரை இஸ்ரேலை அது ஒருபோதும் அங்கீகரித்ததில்லை. அது ஒரு சட்ட ரீதியான நாடு அல்ல என்று ஈரான் இப்பொழுதும் உறுதியாக வாதிட்டு கொண்டிருக்கின்றது. அதே நேரம் இஸ்ரேலுடைய வாதம் என்னவென்று சொன்னால், ஈரான் இந்த பிராந்தியத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல், அணுகுண்டை தயாரித்து தங்களை அழித்துவிடும் என்கின்ற சந்தேகம் இஸ்ரேலுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் கடந்த 2000 ஆண்டுகளில் இஸ்ரேல் தனது மொசாட் உளவு பிரிவினை வைத்து ஈரான் விஞ்ஞானிகளை, குறிப்பாக அணு விஞ்ஞானிகளை போட்டு தள்ளியது. கார்களில் கொண்டு வைத்து ஈரானிய அணு விஞ்ஞானிகளை கொல்வது, ட்ரோன் தாக்குதல் நடத்துவது, அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரைக்குகளை மேற்கொள்வது என்று ஈரானுடைய மிகவும் அற்புதமான சக்திமிக்க அணு விஞ்ஞானிகளை எல்லாம் இஸ்ரேல் எப்பொழுதோ காலி பண்ணிவிட்டது. இதனுடைய புகைச்சல் வெளிப்பாடுகள் தான் தற்பொழுது இரண்டு நாடுகளும் யுத்தம் என்கின்ற அந்த எல்லை கோட்டுக்கு அருகில் வந்து நிற்கின்றன. உண்மையில் கள நிலவரம் என்ன என்று பார்த்தால், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வட்டார தகவல்களின் அடிப்படையில் இஸ்ரேல் ஈரானை எப்பொழுதும் அதிரடியாக தாக்குவதற்கு தயாராகவே இருக்கின்ற தகவல் தான் தற்பொழுது உறுதியாகி இருக்கின்றது. அதே நேரம் அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்கா குவைத், பஹ்ரைன், ஏமனிலிருந்து தன்னுடைய அனைத்து தூதுவர்களையும் அவசரமாக வெளியேறுமாறு கூறியிருக்கின்றது. அதே நேரம் ஈராக்கில் உள்ள தனது இராணுவ தளங்களில் இருக்கின்ற அமெரிக்க படைகளும் தற்பொழுது வெளியேற ஆரம்பித்திருக்கின்றது. ஓமான் நகரத்தில் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற பேச்சுவார்த்தை இன்னும் இறுதிக்கட்டத்தை எட்டவில்லை. இந்த சூழலில் தான் மிடில் ஈஸ்டில் ஒரு அசாதாரணமான நிலை தோன்றியிருக்கிறது. நண்பர்களே, வழக்கமாக ஈரானும் தற்பொழுது நாங்களும் ரெடி என்கின்ற அளவில் தான் வந்து நிற்கின்றது. சமாதானம் தேவை என்று கூறிக்கொண்டிருந்த ஈரான் தற்பொழுது நாங்களும் ரெடி என்கின்ற அளவிற்கு தற்பொழுது யுத்தத்தின் எல்லைக்கோட்டு அருகே வந்து நிற்கின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரை இஸ்ரேல் ஒரு அற்புதமான பிளானை தீட்டி வைத்திருக்கும். சுட பட்டாசா என்கிற மாதிரி தான் அந்த தாக்குதல் அமைய இருக்கின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரை அது எப்பொழுதும் ஒரு சர்ப்ரைஸான அட்டாக்கைத்தான் உலக வரலாற்று செய்திருக்கின்றது. குறிப்பாக என்டபே அட்டாக் 1981 காலப்பகுதியில் ஈராக்கில் இருந்த ஒஸ்ராக் ரியாக்டர் அட்டாக் இஸ்ரேலினுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை. அதேபோல சிரியாவில் ரியாக்டர் அட்டாக் 2007 இஸ்ரேல் வெற்றிகரமாக நிறைவு செய்திருந்தது. அவ்வாறான ஒரு தாக்குதலை தான் அது ஈரான் மீது மேற்கொள்ள தயாராகி இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. நிச்சயமாக இஸ்ரேலினுடைய டார்கெட்டாக ஈரானில் நட்டான்ஸ், ஃபோர்டோவ், தெஹ்ரான் அவுட் ஸ்ட்ரைக் போன்ற பகுதிகள் நிச்சயமாக தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடும். குறிப்பாக நட்டான்ஸ் தான் இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய இலக்காக இருக்கலாம். அங்குதான் மிகப்பெரிய ஈரானுடைய யுரேனியம் என்ரிச்மென்ட் சென்டர் இருக்கின்றது. அதே நேரம் ஃபோர்டோவும் இஸ்ரேலினுடைய ஒரு மிகப்பெரிய இலக்காக இருக்கக்கூடும். ஏனெனில் அங்குதான் ஈரான் தனது டீப் அண்டர் கிரவுண்ட் லெபார்டரியை அங்குதான் அமைத்து வைத்திருக்கின்றது. அதே நேரம் தெஹ்ரானில் இருக்கின்ற அவுட்ஸ்கர்ட்ஸ் பகுதி ரிசர்ச் சென்டர் மட்டுமல்ல, அங்குதான் அதன் ஈரானுடைய முழுமையான மிசைல்ஸ் அத்தனையும் அங்குதான் குவிந்து கிடக்கின்றது. எனவே இந்த இடங்களை இஸ்ரேல் எந்தவிதமான தயக்கமின்றி தாக்குதலை நடத்தக்கூடும். எனது கணிப்பின்படி இஸ்ரேல் ஈரானை 3 வகையாக தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பிளான் ஏ, நிச்சயமாக அது இஸ்ரேலினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் தாக்குதலாகத்தான் இருக்கும். சக்திமிக்க F-35, F-16 போன்ற தனது அற்புதமான ஃபைட்டர் ஜெட்ஸ்கள் மூலமாக அது ஈரானை தாக்கும்.
இரண்டாவதாக பிளான் பியில் நிச்சயமாக அது தன்னுடைய மிசைல் மற்றும் சைபர் அட்டாக்கை ஈரான் மீது ஒரேடியாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லாக்கள் மீது எவ்வாறு இஸ்ரேலினுடைய மொசாட் ஒரு இன்டர்னல் அட்டாக்கை நடத்தியதோ அதே போல ஈரானிலும் இஸ்ரேலினுடைய மொசாட் ஏதாவது ஒரு சூழ்ச்சியை செய்து ஈரானுக்கு எதிரான ஒரு இன்டர்னல் அட்டாக் ஒன்றை நடத்தக்கூடும். இவற்றில் ஏதாவது ஒன்றை இஸ்ரேல் செய்தாலே போதும், உடனடியாக ஈரான் பதிலளிக்குதோ இல்லையோ ஈரானினுடைய ப்ராக்ஸி வார் குரூப்ஸ் நிச்சயமாக இஸ்ரேலை விட்டுவிடாது. உடனடியாக பதிலளிப்பார்கள் ஹெஸ்புல்லாக்கள். லெபனானில் இருக்கின்ற ஹெஸ்புல்லாக்களிடம் தற்பொழுது 1,00,000க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் ஏமனில் இருக்கின்ற ஹவுத்திகள் ரெட்சியை கலக்கி எடுப்பார்கள். அதே நேரம் ஈராக்கில் இருக்கின்ற PMF படையினர் அமெரிக்காவினுடைய ஈராக் மற்றும் அதனை அண்டிய தளங்களை நோக்கி தாக்குதல் நடத்தக்கூடும். நிச்சயமாக இது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு தனிப்பட்ட யுத்தமாக இருக்காது. இதன் காரணமாக முழு மத்திய கிழக்கும் பற்றி எறிய போகின்றது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு தாக்குதல் அல்லது யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் எண்ணெய் விலை உச்சம் கட்டும் நண்பர்களே. அதே நேரம் மத்திய கிழக்கு, ஐரோப்பா, ஆசியாவில் உள்ள கடற்படைகள் எல்லாம் கண்ணில் மண்ணை விட்டு தூவுவது போல உஷார் நிலையில் இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். அகதிகள், இந்த வார்த்தையை கேட்டாலே எல்லோருக்கும் புல்லரிக்கும். இந்த அகதிகள் ஐரோப்பாவை நோக்கி சாறை சாறையாக படையெடுப்பார்கள். சவுதி, கட்டார், துபாய் போன்ற நாடுகள் யாரின் பக்கம் நிற்கப் போகின்றது என்கின்ற கேள்வி தற்பொழுது பெருமளவில் எழும்பியிருக்கின்றது. ஒருவேளை இந்த நாடுகள் இஸ்ரேலை ஆரம்பித்தால் ஈரான் இவர்களை சும்மா விடாது. இஸ்ரேலை தாக்குவதற்கு ஈரான் தயார் இல்லையோ என்னவோ, ஆனால் இவைகள் இந்த நாடுகள் இஸ்ரேலை ஆதரித்தால் இஸ்ரேலை தாக்குவதை விட மிக மோசமான தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டி வரும் ஈரானிடமிருந்து. இந்த இடத்தில் தான் இந்தியாவின் நிலை என்பது தொடர்பாக தற்பொழுது பரவலான கேள்விகள் எழும்பியிருக்கின்றது. தற்பொழுது இஸ்ரேலும் இந்தியாவும் தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் நெருங்கி இருக்கின்ற சூழலில் இந்தியா என்ன செய்ய போகின்றது? ஒரு புறம் ஈரானுடன் தனது எண்ணெய் கொடுக்கல் வாங்கல்களை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது இந்தியா. உண்மையில் இந்தியாவை பொறுத்தவரை இது ஒரு இந்தியாவுக்கு மிகவும் தர்ம சங்கடமான ஒரு நிலை. அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த விடயத்தில் அமெரிக்கா இரட்டை போக்கைத்தான் கடைபிடிக்கும். தாக்காதீர்கள் என்று சொல்லும், ஆனால் மறுபுறம் இஸ்ரேலுக்கு அது ஆயுத தளபாடங்களை அள்ளி வழங்கி கொண்டுதான் இருக்கும். ஒருவேளை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தம் ஏற்படுமாக இருந்தால் இந்தியா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய தாக்கம் நண்பர்களே. யாரின் பக்கம் நிற்பது என்று முடிவெடுப்பதற்கே இந்த நாடுகள் தடுமாறத் தொடங்கும். மிக கடுமையாக பொருளாதார இழப்புகளை இந்த 3 நாடுகளும் சந்திக்க வேண்டி ஏற்படும். இஸ்ரேலும் ரெடி, ஈரானும் வார்னிங் பண்ணியிருக்கின்றது. என்ன நண்பர்களே, இந்த போர் நடக்குமா? நடந்தால் இந்த போரில் யார் ஜெயிப்பார்கள்? இதனால் இந்தியாவுக்கு என்ன தாக்கம் ஏற்படும்? இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கொமெண்டில் தயவு செய்து பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.